எப்படி இருக்கு? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துல இருக்கோம். மன்ரோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு இடம். அந்த இடத்துல வந்துட்டு கனாய் ரைடிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு பாத்தில் வந்துட்டு ஒரு கனாயில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பக்கம் இருக்கிற நான் 3 பேர் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ளூடிங் மை ஒய்ஃப். இது ஒரு காலேஜ் கெட் டுகெதர் இல்லை ரீயூனியன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு குட்டீஸும் வந்துட்டு எங்களோட இருக்காங்க, பிரவ்யா. ஹாய் பிரவ்யா. ஹாய் சொல்லு. ஹாய். அண்ட் அவங்களும் வந்து ஒரு செப்பரேட் சேனல் வந்து பிரவ்யாவும் வந்து வச்சுருக்காங்க. குடிஞ்சுங்க டவுன். இப்போ வந்து எங்களுக்கு மேலே வந்து ஒரு பாலம் மாதிரி போகிறதுனால கீழே நாங்கள் வந்து குனிஞ்சிட்டு இப்போ மேலே எழுந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்கள் யாருக்காவது கனாய் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமி சாமி கிருஷ்ண பேர் கிருஷ்ணா. இந்த கனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஊருக்கு உள்ளே தான் வந்துட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறையா வீடுங்கள்லாம் இருக்குது. ஸோ ஊருக்கு நடுவுலேயே வந்துட்டு இந்த மாதிரி கெனால் வந்து இருக்குது. அதில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி. ஆப்பிள் விசக்காயாமடா நீ பாட்டுக்கு ஆப்பிள் கிடைச்சிடாதா. இந்த கெனால் வந்து ஊருக்கு நடுவில் இருக்கிறதுனால அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக அங்கங்கே வந்து பிரிட்ஜ் மாதிரி அந்த கெனால் மேலே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் வந்துட்டு நம்மளோட கனாய் வந்து உள்ளாடி போயிட்டு அப்படி வெளியில் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கொஞ்சம் தலையை கீழே வச்சுக்கணும், இல்லைனா இடிச்சுப்போம். மண்டபத்திரம் லைட்டா பயமா தான் இருக்கு. இடிச்சிட்டானா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் இருக்குல்ல, ஃபிஷ் ப்ரான்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க. அதெல்லாம் பண்ணேன் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ்லாம் பண்ணேன் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த இது அந்த பக்கமும் இருக்கு பாருங்க, டைகர் ப்ரான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க உள்ள. இதெல்லாம் இதுதான் ஃபார்மிங். இப்போல்லாம் ப்ரான்ஸ்லாம் கடலில் பிடிக்கிறது கிடையாது, எல்லாம் உள்ளே போய் இந்த ஃபார்ம் பண்ணி இந்தியன் இல்லை தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க, இடத்துல தூத்துக்குடி அந்த எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ப்ரான்ஸ்லாம் மெயினாக அப்படி தான் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் அது, அக்ரிகல்ச்சரோட சேர்ந்து ஃபிஷ்ஷிங், அந்த ஃபிஷ் ஃபார்மிங், அதுவும் நல்ல ஒரு மார்க்கெட். அடுத்த ஒரு வண்டி வருது ஆப்போசிட்ல. அடுத்த ஒரு ஆக்சிடென்ட்டா? இல்ல வண்டி திரும்பி நம்ம இதுல போயிடலாம். ஏற்பட்ட பூச்சி எப்படி இருக்கு? அங்கிள் கிட்ட அட்வென்ச்சர்லாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கோம். நீ வேணா இங்க மாறிக்கே, நாங்க போட்டு போய்டுவாங்க. அதுவே எங்களுக்கு அட்வென்ச்சர் மாதிரி தான். இதுல வேற லைஃப் ஜாக்கெட் போட சொன்னா எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வேண்டாம். நாங்க பெரிய ஸ்விம்மிங் வீரர்கனை. என்ன பண்ணிச்சிருங்க, நாங்க குற்றாலி சொல்றதுக்கு நீச்சல் கத்துறவங்க. இன்னும் 2 ஆட்டுங்க பாஸ் போட்டேன். சுத்தி அழகா மாறும். நான் கரெக்டா ஏறப்ப நீ ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்துட்டு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் எல்லாரும் இல்லை, வினய்ங்கிற ஒரு பர்சன் வந்து ஆனால் என்னடா அது கேரளாவுக்கு மாதிரி வந்து இறங்கலேருந்து வெயில் மண்டையை பொழந்துட்டு இருக்குது. எனிவேஸ் கொடை ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆக தான் போகுது வெயிலுக்கு.
ஆனால் தான் எடுத்துகிட்டு வரல. வெண்ணிலாலாம் அது ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே கொடையை மறந்துட்டோம், நம்ம அங்கே போய் ஒரு கொடை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. மழை பிச்சு தள்ளுதல்னு அடிக்க போகுது அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா வெயில் தான் வந்து பிச்சு அடிக்குது. பட் இந்த அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக இருக்குது. ஆமாம், மெயினாக அந்த சன்செட், அந்த வியூ இதெல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பாலம் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்று தலையை வந்து கீழே குனிக்கணும், இல்லைன்னா வந்து இறங்குற மாதிரி அப்படி உட்காந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்து கிராஸ் பண்ண முடியும். திரும்ப எப்படி எந்திரிக்கிறது? ஐயோ சத்தியமா உட்காந்துருந்தானா இருந்து வெளில வர வரைக்கும் தலையை இப்படியே வச்சிருந்தானா இல்லையே எடுத்துட்டு இருக்கான். யூட்டன் போட்டு இது வரையா தான் போறோம். கடலை தேடி கடலை தேடி கடலை தேடி யார் எங்களை எல்லாம் வச்சுட்டு நீ நல்ல பாட்டு பாடிடுவ. அங்க பாருங்க ஃப்ரண்ட்ல உள்ள நண்டு சுத்திட்டு இருக்கு. ஏய் நண்டு இருக்கா வேணுமா? வென்சே நைட்டுக்கு நண்டு ஃப்ரை. டேய் டேய் பப்பு பப்பு. டேய் டேய் டேய். ஏய் ஏய் ஏய். ஹலோ. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் அப்படியே ஸ்லோவாக ட்ராவல் பண்ணி போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இப்போ திரும்ப வந்து நாங்கள் ரிட்டன் போயிட்டுருக்கோம். இது வந்து சன்செட் ஆகிற டைம். இந்த வியூவே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் வின் அண்ட் வென்.